பரியேறும் பெருமாள் படத்து மூலயமா இயக்குனராக அறிமுகமானவர் தான் மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குனர் ராம் அவர்களின் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். இப்போது அவர் ரீசெண்டாக கொடுத்த பரியேறும் பெருமாள், கர்ணன், அப்புறம் மாமன்னன் போன்ற எல்லா படங்களுமே நல்லாவே ஹிட் ஆச்சு. இப்போது சமீபமாக வாழை அப்படின்ற படத்தையும் வெளியிட்டிருக்காரு. அந்த படமும் இப்போ நல்ல ஹிட் ஆகி போயிட்டுருக்கு. வாழை படம் அவரோட சொந்த கதை, அது மட்டும் இல்லை அவரோட வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூவில் பேசியிருப்பார். இப்போ திடீர்னு எழுத்தாளர் ஷோ அவர்கள், இது என்னோடைய கதை, 10 வருஷத்துக்கு முன்னாடி சிறுகதை ஒன்று நான் எழுதியிருக்கேன், அந்த கதையை தான் இப்போது சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மாரி செல்வராஜ் வெளியிட்டிருக்காரு அப்படின்னும். மேபி இருக்கலாம், அது அவரோட வாழ்க்கை கதையாகவும் இருக்கலாம். இருந்தாலுமே இதை பற்றி ஃபஸ்ட்டு நான் தான் வெளியிட்டிருக்கேன். ஸோ எனக்கு தான் காப்பிரைட்ஸ் உண்டு. என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழையடி டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் குறிப்பிட்டிருப்பேன். அதே தான் இப்போ வாழை படம் மூலயமா அவரும் வெளியிட்டிருக்காரு. ஆனால் இதுக்கான எந்த காப்பிரைட்ஸுமே மாரி செல்வராஜ் அவர்கள் என்கிட்ட பேசவும் இல்லை, எனக்கு கொடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ இதுக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பதிலளிப்பாருன்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்த நிலையில் மாரி செல்வராஜ் அவர்களும் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்டில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோதர்மன் அவர்களின் எழுதிய வாழையடி என்கின்ற சிறுகதையை இப்போதுதான் வாசித்தேன். நல்ல கதை, அனைவரும் வாசிக்க வேண்டும். எழுத்தாளர் சோதர்மன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இது பார்க்குறப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் இப்போதான் அந்த கதையை படிக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. இருந்தாலுமே ஒரு சிலர் ஒருவேளை மாரி செல்வராஜ் ஷோவோட கதையை தான் திருடி பண்ணிட்டாரோ அப்படின்னும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. உங்களில் எத்தனை பேர் வாழைப்படம் பார்த்துட்டீங்கனோ அதில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழுத்தாளர் நண்பர்கள்லாம் நிறையா பேர், ஐயா வாழைப்படம் பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது, அதை நீங்கள் எழுதின சிறுகதையை நீங்கள் அப்படியே தான் படமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் என்று சொன்னாங்க. அதனால் நான் நேற்று போய் வாழைப்படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதே இப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த வாழைப்படத்தினுடைய கதை அப்படியே நான் சிறுகதையாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய கதைக்கு பேர் வாழை அடி டேஷ் டேஷ் டேஷ். இப்போ நான் அச்சு ஊடகத்தில் நான் 3 வகையான ஊடகங்கள், அச்சு ஊடகம், ஒளி ஊடகம், காட்சி ஊடகம். நான் அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்தை தான் இப்போ வாழைங்கிற படமாக காட்சி ஊடகமாக மாற்றி எடுத்துருக்குறாங்க. என்னுடைய சிறுகதையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் திரைப்படத்தில் இருக்கிறது.